மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய திரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லதொரு காலையின் பொழுது எங்களுக்கு கட்டளையிட்டீர், நல்ல திரையை கொடுத்தீர். நன்றி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தை நாடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருந்து எங்களை மென்மேலும் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுத்த என் தேவன் எங்களுக்கு கிருபை காட்டும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் கேட்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் நம் மீது காட்டுகிற அன்பு, தேவன் நம் மீது காட்டுகிற கரிசனை, நம் மீது காட்டுகிற இரக்கம், இவைகள் எல்லாம் எப்படி தேவன் நம் மீது காட்டினார், காட்டுகிறார், காட்டப் போகிறார் என்பது இந்த 3 காலநிலைகளிலும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் கண்டிப்புள்ளவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து கூட நாம் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அவர் கண்டிப்புள்ளவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 14:2 லேவியராகமம் 20:26 அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் எப்படி பரிசுத்தமானவர் என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அதை குறித்து ஒரு சம்பவத்தை மோசேயின் இடத்தில் சொல்வதை இன்றைக்குரிய செய்தியாக நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். யாத்திரையாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கலாம். தேவன் மோசேயை நோக்கி, நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலில் 70 மூப்பர்களும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து அவர்களை தரிசிக்கலாம், ஆனால் தூரத்திலிருந்து அவர்களை தரிசிக்கலாம். மோசே மாத்திரம் என்னிடத்தில் சமீபித்து வந்து என்னை தரிசிக்கலாம், மற்ற ஜனங்கள் அவனோடு கூட வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் நம்மை விரும்பாமல் வர வேண்டாம் என்று சொல்லுகிறாரா? ஏன் நம்மை வரக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அதற்கு ஆண்டவர் காட்டுகிற அன்பின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட அனுகூலத்தில் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே, என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கு மோசே மாத்திரம் என்னிடத்தில் வர வேண்டும், அருகில் வந்து என்னை தொழுது கொள்ளலாம். மற்ற ஆரோனும் அபியூவும் அங்கு நாதாபும் மற்ற 70 தீர்க்கதரிசிகளும் தூரத்தில் நின்றுதான் என்னை தரிசித்துக்க வேண்டும், அருகில் வரக்கூடாது, மோசையோடு வேறு யாரும் வரக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று நாம் யோசித்து பார்த்தால், நாம் அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமையை நாம் அறிந்து கொண்டாலும், நாம் அந்த பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு நாம் தாழ்த்தப்பட்டு போயிருக்கிறோம். அதை விரும்பாமல் எப்படியாவது ஆண்டவரை ஜெபிப்பதினாலோ அல்லது அவருடைய வசனத்தை தியானிப்பதினாலோ பேசுவதினாலோ பாடல் பாடுவதினாலோ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அநேகர் எண்ணுவது இயல்பாகிவிட்டது.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். மோசே மட்டும் அருகில் வந்து என்னை தரிசிக்கலாம், ஜெபிக்கலாம். வேறு யாரும் மோசையோடு வரக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, மற்றவர்கள் தூரத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். ஆரோனும், மோசேயினுடைய அண்ணனும் கூட ஆரோனும், நாதாபும் அபியூதும், 70 தீர்க்கதரிசிகளும் 70 மூப்பர்களும் அங்கு தூரத்தில் நின்றுதான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது யாத்திரையாகம புஸ்தகம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, முந்தின பலகைகளுக்கு, கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளில் இருந்த அந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி மலையிலே ஏறி அவைகளை மலையின் உச்சியிலே நீ காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. அங்கு மலை எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலைகளிலே சமீபத்தில் ஆடு மாடுகள் கூட வந்து மேயக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு விலங்கினங்களின் மேய்ச்சலும் அந்த மலையில் இருக்கக்கூடாது. மோசே மற்றும் நீ மட்டும் வர வேண்டும், வேறு யாரும் உன்னோடு கூட வரக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் இந்த 2 இடங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நாம் நம்முடைய பரிசுத்தத்தில் தேவனை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உண்மையா என்றால், நம் எல்லோருக்கும் நம்முடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று நம் எல்லோரும் அறிவோம். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை இப்படி சொல்லுகிறது. நாம் தேவனை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் அவருக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவோடு நாங்கள் சங்கமமாகி இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள், தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தேவனுக்கு எப்படி காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லது காண்பித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இந்த யாத்திரையாகம 24லும் 34லும் சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த அனுபவம் நம்மை எப்படி தேவ சமூகத்தில் பலவீனப்படுத்துகிறதா அல்லது விசுவாசத்தில் இன்னும் ஊக்கமாய் அதிக நம்பிக்கையை காண்பிக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலநிலைகள், நாம் தேவனுக்குள் எதை எப்படி நாம் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 10வது வசனம் 11வது வசனத்தை வாசித்தால், நீங்கள் உபவாசித்தாலும் நான் உங்களுடைய அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபித்த ஜெபங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது என்று எரேமியா 15:1 அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் நம் மீது கோபம் கொள்கிறாரா என்றால் இல்லை. அவர் கோபம் கொண்டால் நாம் தாங்க மாட்டோம். நம்மை சல்லடையில் சலிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கோதுமை மணியை எப்படி சல்லடையினால் சலிக்கிறது போல நான் உங்களை சலிக்கிறேன் என்று ஆண்டவர் மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் தேவனை சார்ந்து எப்படி ஆண்டவருக்குள் மகிமை பொருந்தினதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம்.
நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள் என்றுதான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட நாம் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைக்காமல் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிறார் லேவியராகம புஸ்தகம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்து இந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பது இல்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்கிறார். ஆண்டவருடைய அன்பு கோபமாக மாற்றப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் நம்முடைய பரிசுத்தமின்மை, நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது தான். ஆண்டவரை ஏற்று இருக்கிறோம், ஆண்டவரை தெய்வமாக கொள்கிறோம், ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் குறைவு தேவனை விட்டு நாம் தூரம் போவதற்கு சாட்சியாக காணப்படுகிறது. எனவே தான் எரேமியா 15:1 அவர் சொல்லும், மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாக காணப்பட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த குணம் நமக்கு போதாது. இன்னும் நாம் பரிசுத்தத்தில் பங்கு பெற, இன்னும் தேவனால் சுத்திகரிக்கப்பட தேவனை நெருங்கி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையும் சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகி உமக்கு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும். கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் மிகுந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை புறம்பே தள்ளாமல், எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேளாமல் நீர் இருக்க வேண்டாம். உம்முடைய ஆண்டவரே கிருபையினால் எங்களை நேசிக்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி இருக்க விரும்புகிறோம். எங்களுடைய விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு மனமாற்றம் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.